எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவரிவன் ஃபைன். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து ஹச்எஸ்என் கிளினிக்கில் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். ஸோ அவங்க அதை தாண்டி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன விஷயம்? மக்களுக்கு ஒரு பயனுள்ள விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பொறுத்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நான் ஹச்எஸ்என் கிளினிக்கில் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணேன். எனக்கு நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. உங்களுக்கு வந்து அந்த கிளினிக்கில் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னா டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் வீடியோலையும் கொடுத்துருக்கேன். எடுத்து உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிங்க. சரி, ஓகே, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படி பார்க்கலாம். ஸோ வந்து நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஒரு விஷயத்தை நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அப்பியரன்ஸாக வந்து பார்க்கறது நல்லா இருக்கணும், செல்ஃப் கான்ஃபிடன்ஸாக இருக்கணும், நமக்கு வந்து ஏதாவது ஒரு காரியம் ஆகணும், லைக் மேரேஜ் நடக்கணும், இல்லை லவ் சக்ஸஸ் ஆகணும், லவ் பண்ணுற பொண்ணோ பையனோ வந்து முடி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்குமே, மேரேஜ் பொண்ணு பார்க்குற போகிற இடத்துல வந்து மாப்பிள்ளை எல்லாம் ஓகே, நல்லா இருக்காரு, படிக்கிறாரு, நல்லா படிச்சிருக்காரு, சம்பாதிக்கிறாரு, எல்லாம் ஓகே, கொஞ்சம் முடி கம்மியாக இருக்குது, கொஞ்சம் முடி மட்டும் இருந்தால் பரவாயில்லையே, இந்த மாதிரி இது ஒரு குறையாக வந்து சில இடத்துங்களில் வந்து வைக்கிறாங்க. இது வந்து அவங்க மேலே தப்பு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாமே சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து மனசு தேவை, நம்ம ஓரளவுக்கு படிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு பொண்ணை வச்சு காப்பாற்றுற அளவுக்கு தெம்பு இருக்கணும், அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு விஷயமே வருது. ஹேர் வந்து நல்லா இருக்கணும், ஹேர் வந்து பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை நல்லா இருக்கணும், பார்க்கறதுக்கு பொண்ணு நல்லா இருக்கணும், ஹேர் கம்மியாக இருக்கக்கூடாது, ஹேர் நல்லா பொண்ணுக்கு வந்து ஹேர் நீளமாக இருக்கணும். இது ஒரு கிரிட்டேரியா வைக்கிறாங்க. இது அவங்க மேலே குறை சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து ஒரு 100% பேர் எப்படி நடந்துக்கிறாங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு 70% பேர் வந்து ஓகே, முடியலனாலும் பரவாயில்ல, நம்ம லைஃப் மூவ் பண்ணிக்கலாம், அது என்ன கடைசி வரைக்கும் இருக்க போதா அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டியோடு இருக்காங்க. பட் ஒரு 30% 40% மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதுவுமே ஒரு கிரிட்டேரியா வைக்கிறாங்க. மேரேஜ் பண்ணும்போதோ இல்லை லவ்வில் வரும்போதோ வந்து ஒரு கிரிட்டேரியா வைக்கிறாங்க. இது தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து மனிதனோட இயல்பு. ஸோ நம்ம ஒரு இருக்கும்போது அவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்போம்ல, அது மாதிரி அதை எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் எனக்கு வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து ப்ரோ எனக்கு வந்து கல்யாணம் தள்ளி போயிட்டு இருக்குது, ஸோ எனக்கு இது ஒரு முடியை வந்து ஒரு குறையாக சொல்கிறாங்க. அவங்க சொல்லணும்னாலும் இது ஒரு குறையாகவே இருந்துக்கிட்டு வேறு ஏதாவது ரீசன் சொல்லி நிறுத்திடுறாங்க. லவ் வந்து இதனால் போயிருக்கு. இப்படி நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து மேரேஜ் நிறைய நடந்திருக்கு, லவ் சக்ஸஸ் ஆகிருக்கு, நிறைய இடத்துல வந்து நம்ம செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக வந்து நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் தான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸோடு இருக்க முடியும், அழகாக இருக்க முடியும் அப்படிலாம் கிடையாது. ஸோ அது வந்து நம்மளோட ஒவ்வொருத்தரோட மனநிலைமை தான், சரிங்களா? ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் நமக்கு தெரியும். இப்போ நான் வந்து எனக்கு என்னன்னா, எனக்கு நல்ல முடியும் தான், நான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பயங்கரமாக இருப்பேன். ஸோ எனக்கு வந்து பார்க்க அப்பியரன்ஸ் நல்லாயிருக்கும். எனக்கு முடியலன்னா கொஞ்சம் மாதிரி டவுனாக இருக்குமா இருக்கும். ஸோ ஒவ்வொருவரோட மனநிலை தான். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே வந்து மற்றவங்களுக்காக பண்ணுறது வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிடையாது, நமக்காக நம்ம பண்ணுறது தான் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ நம்ம வந்து இந்த ஒரு ரீசனால் தள்ளி போயிட்டே இருக்கு, ரைட்டுங்களா? ஸோ இதனால் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண நம்மள வந்து இப்போ எனக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் நல்லா வந்துருக்கு, முடி வந்து நல்லா வந்துருச்சு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம். ஸோ எனக்கு வந்து மேரேஜில் எதுவும் பிரச்சனை இல்லை, லவ்வில் எதுவும் பிரச்சனை இல்லை, ஸோ என்ன லைஃப்பில் வந்து கான்ஃபிடன்ஸாக மூவ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க. இதே விஷயத்தை தான் வந்து ஹச்எஸ்என் கிளினிக்குமே நிறைய பேர் சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க எதுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற ரீசன் கேட்பாங்களே, இதனால் பண்ணுறேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் நல்ல ஹேர் க்ரோத் ஆனதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையே கிடச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு போய் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இதனால தான் எனக்கு நடந்தது, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுனால தான் எனக்கு வந்து பொண்ணு கிடச்சது, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுனால எனக்கு மாப்பிள்ளை கிடச்சது. ஸோ இது மாதிரி அவங்கள்ட்ட சொல்லி அவங்க இன்விடேஷன் வைப்பாங்க, ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி வர கிளைண்ட்ஸுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டைரெக்டாக அவங்க மேரேஜுக்கு போய் கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா, யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அவங்க கிளினிக்கில் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி நல்ல ரிசல்ட் வந்து இது ஒரு தடையாக இருந்து, இல்லை வந்து இது ஒரு இதுவாக இருந்து நமக்கு மேரேஜ் தள்ளி போயிட்டுருக்கு, இதனால் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுனால இப்போ மேரேஜ் நடக்குது அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் வந்து இன்விடேஷன் வச்சாலும் அவங்களுக்கு கிஃப்ட்டு தராங்க, சரிங்களா? கிஃப்ட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிஃப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே. ஒருத்தர் 2 பேருக்கு கிடையாது, யாரெல்லாம் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி யாருக்கெல்லாம் மேரேஜ் நடக்கும் எல்லாத்துக்கும் கிஃப்ட் நேரடியாகவும் போய் தராங்க. இல்லை போக முடியாத சூழ்நிலை வரும்போது நம்ம வந்து கிஃப்ட்டாகவும் சென்ட் பண்ணி விட்றாங்க. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், ஒருவேளை இதுதான் ரீசனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லிடுங்க, இது மாதிரி தான் ரீசன் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மேரேஜ் பண்ணும்போது இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கிளினிக் சைட்லேருந்து ஒரு கிஃப்ட் தருவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நாளாக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கும் ரொம்ப நாள் முன்னாடி தெரியும். ஸோ இது ஒரு மக்களுக்கு ஒரு பயனுள்ளதாக ஒரு விஷயமா இருக்கட்டுமே அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வீடியோ போடுறோம். ஸோ உங்களுக்கு வந்து இது பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் நண்பர்களுக்கு யாராவது தேவைப்படுது அப்படின்னா அந்த வீடியோ சென்ட் பண்ணி விடுங்க. ஸோ ஹச்எஸ்என் கிளினிக்கில் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக் வந்து 3 டைப்பில் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ பயோ எஃப்இ பண்ணுறாங்க, சஃபர் நீடில் மெத்தட் பண்ணுறாங்க, டிஎஸ்டிஎல் மெத்தடில் பண்ணுறாங்க. அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா பிஆர்பி, ஜிஎஃப்சி, எக்ஸோஸ் ஜிஎஃப்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோனிகேட்டட் பிளாஸ்டரைசர், அதாவது எல்லா மெத்தட்ஸுமே ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு எத்தனை மெத்தட் இருக்கோ எல்லா மெத்தட்லையும் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி ட்ரீட்மெண்ட் பிஆர்பி அந்த மாதிரி ஹேர் ட்ரீட்மெண்ட், ஹேர் கொட்டுது, ஹேர் வந்து ஸ்ட்ரென்த் இல்லை, ஸோ அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து ஹச்எஸ்என் கிளினிக்கில் பண்ணுறாங்க. ஸோ நான் பண்ணாங்க, எனக்கு நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. உங்களுக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வீடியோலையும் கொடுத்துருக்கேன். ஸோ எடுத்து அவங்கள்ட்ட பேசுங்க, கவுன்சிலிங் எடுங்க, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா நீங்கள் போய் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், வெல்கம்.